கோவையில் நயாகரா நீர்வீழ்ச்சி மற்றும் கடல் கன்னிகளின் சாகசங்களுடன் நடைபெறும் பொருட்காட்சி. கோவை வ.உ.சி. மைதானத்தில் நடைபெற்று வரும் பொருட்காட்சியில் செயற்கையாக உருவாக்கப்பட்டுள்ள நயாகரா நீர்வீழ்ச்சி, ஸ்னோ லேண்ட், படகு சவாரி மற்றும் கடல் தேவதைகளின் சாகசம் ஆகியவற்றை காண பொதுமக்கள் ஆர்வம். கோவை வ.உ.சி. பூங்கா மைதானத்தில் மாபெரும் பொருட்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. பொருட்காட்சி வாயிலில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட நயாகரா நீர்வீழ்ச்சியை ஆகாவென்று வியந்து பார்த்து உள்ளே சென்றால் அடுத்த ஆச்சரியமாக கடல் கன்னிகளின் சாகசத்தை ஆச்சரியத்துடன் கூட்டம் கூட்டமாக பொதுமக்கள் வியந்து பார்ப்பதை காண முடிந்தது. தற்போது ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை என்று தொடர் விடுமுறை வரும் நிலையில் பொதுமக்கள் கூட்டம் அதிகம் வருவதற்கு தகுந்தபடி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பொருட்காட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் ஜியா, அபுதாகிர், இஸ்மாயில், வப்பு மற்றும் பங்குதாரர் லால்பாபு ஆகியோர் தெரிவித்துள்ளனர். கோவை வாழ் மக்களின் மாபெரும் வரவேற்பை பெற்று நடந்து வரும் இந்த பொருட்காட்சியில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு தரப்பினரும் விளையாடி மகிழும் வகையில் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக நயாகரா நீர்வீழ்ச்சி, ஸ்னோ லேண்ட், கடல் தேவதைகளின் சாகசம் ஆகியவை பொதுமக்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. இதேபோல் நயன்டி, திகிலூட்டும் பேய் வீடு, பல்வேறு விதமான ராட்டினங்கள் ஆகியவையும், குழந்தைகள் விளையாடி மகிழ படகு சவாரி ஆகியவையும் செயற்கையாக அமைக்கப்பட்டுள்ளது. இதேபோல உணவு பிரியர்களுக்கு என்று கொங்கு மற்றும் வட இந்திய, தென்னிந்திய வகை பானிபூரி, டெல்லி அப்பளம், ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ், மதுரை ஜிகர்தண்டா போன்ற 20க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான உணவு வகைகள் விற்பனை செய்யும் அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன. மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை